ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இக்கிகை பார்ட் 2. மன அழுத்தம் குறைப்பதில் நாம் தீவிரமாக இருக்கணும். நாம் யோசிக்கிற ஆபத்துகள் உண்மையானாலும் சரி, உண்மை இல்லைனாலும் சரி, மன அழுத்தன்றது ஒரு உண்மையான அடையாளம் காணக்கூடிய ஒன்று தான். இந்த பதற்றத்தை ஏற்படுத்துகிறதோடு மட்டும் இல்லை, நம்முடைய செரிமான அமைப்பிலிருந்து தோல் வர நம் உடல் தொடர்பான அனைத்து அம்சங்கள்லேயும் அது தாக்கம் ஏற்படுத்துது. இந்த தாக்கத்திலேருந்து தப்பிக்க ஒரே வழி வருமுன் காப்பது. நாம் நம் மீது முழுமையாக கவனம் செலுத்துவது மட்டும்தான் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு சிறந்த வழிமுறை. முடிவில்லா சுழற்சி வட்டத்துக்குள்ளே நம்ம தள்ளும் தனிச்சையான செயல்களை நாம் நிறுத்தணும். முடிவில்லாத சுழற்சி வட்டத்துக்குள்ளே நம்மளை தள்ளிட்டு இருக்கோம் தனிச்சையான செயல்களை நாம் நிறுத்தணும். அதை நிறுத்த நம்ம கற்றுக்கணும். இதற்கு ஒரு சிறந்த வழி தியானம். வெளி உலகிலிருந்து நம்ம வந்தடையும் தகவல்களை வடிகட்ட தியானம் நமக்கு உதவுது. யோகா, மூச்சு பயிற்சி போன்றவை மூலியமாக அதை அடையவும் முடியும். இந்த பயிற்சிகளின் மூலமாக நாம் நம்ம மனசை நம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட முடியும். அது நம் மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உங்களை விரைவாக மூப்படைய வைக்கும். உயர் இரத்த அழுத்தம், அதிகமான உடல் பருமன், இது எல்லாமே நம்மளோட நீண்ட ஆயுளுக்கு எதிரி. வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ நீண்ட நேரம் உட்கார்ந்துருப்பது தசைகளை, சுவாச அமைப்பையும் வலுவிழக்க செய்வதோடு இல்லாமல் பசியையும் அதிகரிக்குது. உழைப்பில்லாத வாழ்க்கை முறையானது உயர் இரத்த அழுத்தம், ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கம், இதய நோய், எலும்பு குறை நோய் போன்றவற்றுக்கு வழிவகுக்குது. சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கும் காரணமாக இருக்குது. இது முதியவர்களுக்கு மட்டும் வரதில்லை, ஓடி ஆடி இயங்காத குழந்தைகளையும் இது பாதிக்குது. அவங்க அளவுக்கு அதிகமாக பருமன் அடைகிறாங்க. மேலும் உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறாங்க. அதனால தான் இளம் வயதிலேயே ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறையை நாம் எதிர்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பை அதிகரித்து கொள்வது ஒன்று கடினமான விஷயம் இல்லை. அதுக்கு ஓரளவு முயற்சி இருந்தால் மட்டும் போதும். உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலே போதும். அப்படி நம்ம உள்ளும் புறமும் நன்றாக உணர செய்யும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இதோ. நம்மளால் முடிந்த அளவுக்கு நடைப்பயிற்சியில் ஈடுபடுறது. குறைந்தபட்சம் 20 நிமிடமாவது நடக்கணும். நீங்கள் மாடிக்கு செல்லணும்னா லிஃப்ட்டை பயன்படுத்தாமல் படிக்கட்டின் வழியாக ஏறுங்க. சமூக நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், இது போன்ற பல கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க. டிவிக்கு முன்னாடி அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறத குறைத்து கொள்ளணும். சத்துக்கள் அதிகமாக இருக்கிற பழங்களை உட்கொள்ளுங்க. அப்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற எண்ணம் குறையும். உங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்கள் கூடும். 7லிருந்து 9 மணி நேரம் தூங்கி ஓய்வெடுங்க. அதற்கு மேலும் தூங்கினா சோம்பல் தான் அதிகமாகும். குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டீமில் சேர்ந்துக்குங்க. இது உடலை வலுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் மனசையும் சுறுசுறுப்பாக்குது. இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செய்வதன் மூலமாக நம்ம உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஏற்படுத்த முடியும். நம்முடைய ஆயுளை அதிகரிக்கவும் முடியும். சரியான அளவில் உணவை எடுத்துக்கிறது, அதுலேயும் கால்சியம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது. தினமும் சிறிது நேரம் மிதமான சூரிய ஒளியில் நிற்கிறது. போதுமான அளவு தூங்குறது. மன அழுத்தம், மது, புகையிலை, இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது. நம்ம உடல் எவ்வளவு விரைவாக மூப்படையுது என்பதன் மீது தாக்கம் விளைவிக்கும் ஆற்றல் நம் மனதுக்கு இருக்குது. நம்ம உடலை இளமையாக வச்சுருக்கணும்னா நாம் நம் மனதை இளமையாக வச்சுருக்கணும். இது இக்கிகையின் ஒரு முக்கியமான அம்சம். அதோடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உடைந்து போகாமல் இருக்கவும் நாம் பழகிக்கணும். நாம் வாழ்க்கையிலையோ இல்லை வேலைகள்லையோ பின்னடைவை எதிர்கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியான மனப்போக்கை நம்ம கையாளணும். நம்மளோட பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கணும். எதற்கும் அவசரப்படாத நிதானமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களை கொண்டிருக்கும் மக்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. 100 வயதை கடந்தவங்களும் 110 வயது தாண்டியவங்களும் இதையொத்த மனப்போக்கு கொண்டிருக்காங்க. அவர்களோட நீண்ட வாழ்க்கை பல நேரங்களில் கடினமாக இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் அதை நினச்சி துவண்டு போகாமல்
அதை எப்படி நேர்மறை மனப்போக்கோடு எதிர்கொள்ளணும்னு யோசிச்சாங்க. லோகோ சிகிச்சை முறை. அது என்னங்க லோகோ சிகிச்சை முறை? அது என்னதான் செய்யுது? அதற்கான பதில் ரொம்ப தெளிவானது. நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க அது நமக்கு உதவுது. சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் தங்களோட மனநோயை எதிர்கொள்வதற்கு தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும்ன்ற எண்ணத்துக்கும் லோகோ சிகிச்சை அவர்களை உந்தி தள்ளுது. தங்களோட வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து விடுபடுறதுக்கு உதவுவதோடு எதிர்காலத்தில் அவர்களுக்காக காத்திருக்கும் சவால்களை துணிவுடன் சந்திக்கும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுக்குது இந்த லோகோ சிகிச்சை முறை. இந்த லோகோ சிகிச்சை முறை 5 கட்டங்கள் ஆனது. 1. ஒரு நபர் பதற்றமாகவோ விரக்தியோ அல்லது வெறுமையாவோ உணர்றாரு. 2. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம்தான் அவர் அனுபவித்து கொண்டிருக்கும் உணர்வுன்னு அவருடைய சிகிச்சையாளர் அவருக்கு எடுத்துரைக்கிறார். 3. அந்நோயாளி தன் வாழ்வின் நோக்கத்தை கண்டறிகிறார். அவருடைய வாழ்க்கையின் அக்கட்டத்தில் அவர் கண்டுபிடித்துள்ள நோக்கம் அது. 4. அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது மறுக்கலாமான்னு அந்த நோயாளி சுயமாக தீர்மானிக்கிறார். 5. வாழ்க்கையின் மீது அவருக்கு ஏற்பட்டுள்ள இப்புதிய வேட்கை அவர் தன்னுடைய பாதையில் குறுக்கிடும் தடைகளை தகர்த்தெறியவும் தன்னுடைய துயரங்களிலிருந்து மீளவும் அவருக்கு உதவுகிறது. இந்த லோகோ சிகிச்சை முறையை ஒரு ஆன்மீக போராட்டமாக பாருங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களோட சொந்த முயற்சியிலோ அல்லது பிறருடைய உதவியுடனோ அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முனைகிறாங்க. இயல்பான நன்மை பயக்கின்ற ஒரு அம்சமாக அதை லோகோ சிகிச்சை கருதுது. அந்த முயற்சியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு வாழ்க்கை குறித்த நல்ல திருப்தி ஏற்படுது. தங்களுடைய சொந்த தலைவிதியை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு உதவியும் செய்யுது. மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளவும் அதை அறிந்து கொண்ட பின்னர் தங்கள் நோக்கத்திற்கு குறுக்கே நிற்கும் தடைகளை தகர்த்தெறியவும் லோகோ சிகிச்சை வழிகாட்டுது. தான் வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கொண்டுள்ள ஒருவரால் தான் வாழ்வில் தான் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவற்றை கையாள முடியும். நாம் இதுவரைக்கும் சாதித்த விஷயங்களையும் எதிர்காலத்தில் நாம் சாதிக்க விரும்பும் விஷயங்களோடு ஒப்பிடும்போது நமக்கு ஏற்படுற இயல்பான பதற்றத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆரோக்கியம் அமையுது. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம் உருவாக்குறதில்ல, அதை வெறுமனே நம்ம கண்டுபிடிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்கிறதுக்கான தனித்துவமான காரணம் இருக்குது. வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு ஊடாக அதை நாம் திருத்தி அமைத்து கொள்ளவும் அல்லது முற்றிலுமாக மாற்றி அமைத்து கொள்ளவும் முடியும். எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நாம் பயந்துட்டே இருக்கோமோ துல்லியமாக அந்த விஷயத்தை இந்த கவலை நம்மகிட்ட வந்து சேர்க்குது. ஒரு விருப்பத்தின் மீது நாம் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்தும் போது அந்த அதீத கவனம் அவ்விருப்பம் நிறைவேறுவதை தடுத்து விடுகிறது. பதற்றத்தை குறைக்கவும் எதிர்மறை சுழற்சி வட்டங்களிலிருந்து விடுபடவும் நகைச்சுவை நமக்கு உதவும். உன்னதமான விஷயங்களை செய்வதற்கும் பயங்கரமான விஷயங்களை செய்வதற்கும் வேண்டிய திறமை நம்மிடம் இருக்குது. நாம் எந்த பக்கம் சாய்கிறோன்னு அது நம்மளோட தீர்மானங்களை சார்ந்தது. இந்த இக்கிகை நம்ம வாழ்க்கைக்கான நோக்கங்களை கண்டுபிடிக்க உதவுவது தான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை கண்டுபிடித்த பிறகு சரியான பாதையில் தொடர்ந்து பயணிப்பதற்கும் உங்களுக்கு துணிவும் முயற்சியும் மட்டுமே தேவைப்படும். இந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை அடுத்து வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். உங்களோட வேலை நேரத்தையும் சரி ஓய்வு நேரத்தையும் சரி வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றுங்க. நாம் எதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நாம். அப்போ அதைப்படி பார்த்தா நம்ம செய்கிறது ஒரு வேலை இல்லை, அது ஒரு பழக்கமாக மாறிடுது. மதியம் ஓய்வு நேரத்தில் ஒரு புக்கை வாசிக்கலாம்னு எடுக்கிறோம். அதை படித்து முடிக்கும்போது பார்த்தா இரவு நேரம் ஆயிடுது. நம்ம சாப்பிட்றத கூட மறந்துடணும். இது ஆர்வத்தினால் நடக்கிற செயல். ஆனால் இதுக்கு நேர் எதிராகவும் நடக்கும். நாம் பிடிக்காத ஒரு வேலையை செய்ய முனையும் போது ஒவ்வொரு நேரமும் பல மணி நேரம் போல தோணும். அது அடிக்கடி நம்ம கடிகாரத்தை பார்க்கவும் தூண்டும். இதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற வேலையை வேறொருத்தர் ரொம்ப அனுபவித்து ரசித்து செஞ்சிட்ருப்பார். நாம் எப்படி நம்மளோட கவலைங்களை மறந்துட்டு பல மணி நேரம் ஒரு வேலையில் ரசித்து மூழ்கிறோம்? அது எப்படி நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கிது? இதுக்கு பதில் தான் இக்கிகை. உங்களோட இக்கிகை படி வாழ்வதற்கும் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பதற்கும் ஒரு ரகசிய செய்முறை எதுவும் கிடையாது. ஆனால் அதற்கான ஒரு முக்கிய அம்சம் திளைத்திருக்கும் நிலையை அடைவது.
அந்த நிலையின் ஊடாக உகந்த அனுபவத்தை உங்களால் பெற முடியும். இந்த உகந்த அனுபவம்ங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பண்டங்களை அதிகமாக சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு அதிகமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இது போன்ற வேலைகளில் நம்ம ஈடுபடுறதை தவிர்க்கணும். இதை தாண்டி நம்ம நேரத்தை எப்படி பயனுள்ளதாக செலவழிக்கணுன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த திளைத்திருக்கும் நிலைன்றது எல்லா கலாச்சாரங்கள்லேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வயது வித்தியாசமும் இன்றி அனைவரும் அதை ஒரே மாதிரியாக தான் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் நியூயார்க்கில் இருந்தாலும் சரி, ஒகினோவா தீவில் இருந்தாலும் சரி, இந்த திளைத்திருக்கும் நிலைன்றது ஒரே மாதிரி தான் இருக்குது. நாம் அந்த நிலையை இருக்கும்போது நம் மனதில் என்ன நிகழ்து? நாம் திளைத்திருக்கும் நிலையில் இருக்கும்போது நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறோன்னா எந்த விதமான கவன சிதறலும் இல்லாமல் முழு கவனத்தையும் அந்த வேலையில் நம்ம குவிக்கிறோம். அப்போது நம்ம மனசு ரொம்ப செம்மையாக இருக்குது. நம்ம மனம் வேற எங்கும் மேய்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு காரியத்தில் ஈடுபட முனைந்தால் அதற்கு நேரெதிராக நடக்குது. நீங்கள் முக்கியமானது என்று கருதும் ஒரு காரியத்தை நீங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது உங்களால் அதில் கவனம் குவிக்க முடியாமல் போனாலும் அதை உயர்த்துவதற்கு பல உத்திகள் இருக்குது. இந்த திளைத்திருக்கும் நிலையை அடைகிறதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. 1, நாம் என்ன செய்ய வேண்டும்ன்றதை தெரிந்து வச்சிருக்கிறது. 2, அதை எப்படி செய்கிறதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். 3, அதை எவ்வளவு சிறப்பாக செய்யணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறது. 4, நம்மளோட வேலையை சிறப்பாக செய்ய நம்ம எங்கே போகணும்னு முடிவு பண்ணுறது. 5, நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஏற்படும் சவால்களை முன்கூடியே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது. 6, இந்த செயல்களை சிறப்பாக செய்ய தேவைப்படுற திறமைகளை நம்ம முன்கூட்டியே உணர்ந்திருக்கணும். 7, கவன சிதறலிருந்து விடுபடுறது. நாம் எடுத்துக்கிட்ட வேலை கடைசி வரைக்கும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கணும். அப்போ தான் நாம் நம்மளை உணர்ந்து செயல்படுவோம். நீங்கள் உங்களோட சௌகரியமான வட்டத்திலேருந்து வெளியில் வாங்க. கூடுதலான வேலைகள் செய்யுங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம புக்கு வாசிக்கிறோன்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறதா இந்த புத்தகத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கோங்க. அந்த புத்தகத்தில் ஃபிசிக்ஸ் பற்றின நாலேஜ் இல்லாதவங்க படித்தாங்கன்னா ஒரு சில நிமிடங்களில் அந்த புத்தகத்தை கீழே வச்சுருவாங்க. அதே சமயத்தில் அந்த புக்கில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து விஷயங்களும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு சலிப்பாயிடும். ஆனால் ஒரு புக்கு நம்மளோட அறிவுக்கும் திறமைக்கும் பொருத்தமானதாக இருந்து அதை நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பதற்கு வலு சேர்ப்பதாக இருந்தால் அதை படிப்பதில் நாம் மூழ்கிடுவோம். அப்போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் திருப்தியும் நம்முடைய இக்கிகையுடன் இசைவாக இருக்கும். நாம் தெளிவான அப்புறம் உறுதியான நோக்கங்களை கொண்டு இருக்கணும். மிதமான அளவில் விளையாடுற வீடியோ கேம்ஸ், அமர்ந்தபடி விளையாடுற செஸ், வெளியே விளையாடுற விளையாட்டுகள், இது போன்ற விளையாட்டில் திளைத்திருப்ப நிலையை அடைவது சிறந்த வழியாகும். ஏன்னா இந்த விளையாட்டில் நோக்கம் தெளிவாக இருக்குது. நீங்கள் வெளிப்படையாக தெரியல விதிமுறைகளை பின்பற்றி உங்களோட எதிராளியை தோற்கடிக்கணும்னோ அல்லது உங்களோட முந்தைய சாதனையை முறியடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இந்த திளைத்திருத்தலின் ஒரு சில நன்மைகள்: நாம் கவன குவிப்புடன் கூடிய மனசோடு இருக்கணும். நிகழ்கணத்தில் வாழணும். கவலையிலிருந்து விடுபடுறது. நேரம் போகிறதே தெரியாமல் இருக்காது. நாம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உணர்தல். முழுமையான முன் தயாரிப்பு. எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றதை நாம் முன்கூட்டியே அறிஞ்சு வச்சுருக்கிறது. தெளிவான மனதோடு இருப்பது. இனிமையானது. இதெல்லாம் நம்ம பின்பற்றினோன்னா நம்முடைய அகங்காரம் குறையும். இந்த ஜாப்பனீஸ் பற்றி நமக்கு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவங்க கடினமாக உழைக்கிறவங்க, தங்களோட வேலையில் அவங்க தங்களை முழுசாக அர்ப்பணிக்கிறவங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையில் விடாமுயற்சியுடன் அவங்க தொடர்ந்து கவனம் செலுத்தி அந்த வேலையை முடிப்பாங்க.